என் மனைவி எனக்கு போன் போடுறா, என் மாமா 5000 ரூபாய் எனக்கு போட்டு என் மாமா அப்படின்னு அவ என்னை கேட்டா. நான் சொன்னேன், நான் போடுறல சாமி அப்படின்னு. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் என் தொலைபேசியில் தொடர்பு கொள்றா என் மனைவி. மாமா, இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போட்டிருக்காரு மாமா. என் மனைவி சொன்ன பிறகுதான் எனக்கே தெரிஞ்சு, இந்த மகளிருக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்த ஒரே உலகத்துல, இந்தியாவை சொல்லல தமிழ்நாட்டை சொல்ல, உலகத்திலேயே மகளிருக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்த ஒரே தலைவன் எங்கள் தலைவன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். மீண்டும் ஆளுவார். 2026 குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய். 1ஆம் வகுப்பு படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம். இந்த மாதிரி பல திட்டங்களை டெய்லி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் நிறைய திட்டங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், விடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு சாதனை செய்கிறாரு. விஜய் அவர்கள் சினிமாவில் அண்ணன் சொன்ன மாதிரி 3 மணி நேரம் வேணால் பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் தந்தை பெரியாரை பற்றி வரலாறை பேசுனா தெரியாது. ஒரு 2 நிமிஷம் பேச தெரியாது. திமுக தோன்றவன 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை 10 வயசு பையனை கூப்பிட்டு சொன்னா வரலாறு சொல்லுவான். ஆனால் பேரறிஞர் அண்ணாவினுடைய வரலாறை சொல்லு அப்படின்னா தெரியாது. 2 நிமிஷம் பேச தெரியாது விஜய்க்கு. தலைவா, விஜய் கூட்டத்துக்கு இளைஞர்கள் வராங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல. பாதி பேர்த்துக்கு ஓட்டு கிடையாது தலைவா. எல்லாமே பாத்தீங்கன்னா இளைஞர் வராங்க. யாரு வராங்கன்னு முதல்ல புரிஞ்சுங்க. எந்த இளைஞரும் வாக்குரிமை உள்ள இளைஞர்கள் வர்றது கிடையாது. நடிகரை பார்க்கணும் ஓடுவாங்க, ஆர்வம் இருக்கதான் செய்யும். அதை தீர்மானிக்கணும்ல. வாக்குரிமையை யாருக்கு செலுத்தணும், வந்த தலைவர் என்ன பண்ணுவான்னு தெரியணும்ல. கூட்டம் வரும், கூட்டம் வரல. இது சில பேர் கூட்டம் வந்துதான் இருக்கு. கூட்டத்தை வச்சு எப்பவுமே தீர்மானிக்க முடியாது. தேர்தல் காலத்துல மக்களுக்கான தலைவர் யாருன்னு தேர்ந்தெடுக்கும் போது எங்களுடைய மாண்புமிகு தமிழ் முதலமைச்சர் தான் வருவார். அரசியல் களத்துல அவர் தான் இருப்பார், நிரந்தரமாக இருப்பார். இது கட்சியை சாதாரண ஒரு ஆளு ஏதோ பண்ணிடலாம்ன்றதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஆலமரம் மாதிரி. என்னுடைய மகன் உதயநிதினு பேர் வச்சிருக்கேன், என்னுடைய பொண்ணுக்கு கண்மு பேர் வச்சிருக்கேன். நாங்களாம் வாரிசு அரசியல் கிடையாது, வாரிசை உருவாக்குற அரசியல். நாங்க இன்னைக்கு நேத்து அரசியல பேச ஆரம்பிக்கல. அரசியல நாங்க ஊறினவங்க. எங்க கட்சியில் இருக்கிற ஒரு தோழனும் படிச்சிருக்கானோ இல்லையோ அரசியல பேசுவான், களத்துல நின்று வேலை செய்வான், களத்துல வெல்லுவான். எங்களுக்கு படிப்போ ஏதோ தளபதி தலைவர் கொடுத்த அறிவுரை, மக்களோட பேசுங்க, மக்களுடைய குறையை தீர்க்க இது பண்ணுங்க. நீங்க எந்த பொறுப்புல இருந்தாலும் சரி, வார்டு நம்பர் இருந்தாலும் தலைவரா இருந்தாலும் இல்ல பொறுப்புல இல்லாம இருந்தாலும் ஒரு கிளைச்சல இருந்தாலும் களத்தை காணுங்க, களத்துல போய் வேலை செய்யுங்க, மக்களுடைய பிரச்சனைய தீருங்கன்னு சொல்றதுதான் எங்களுடைய தலைமை. கண்டிப்பா வெற்றி எங்களுக்கு. வரக்கூடிய 26 வெல்லுவோம், வெற்றி எங்க தளபதி கண் கொடுப்போம்.